கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனத்துல மத்தி பகுதி. 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனத்தின் மத்தி பகுதி. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் கடுமையாக முயற்சித்து தளர்ந்து போய் நிற்காமல் ஓடுகின்றார். இது இவர் அதிகமாக பிரயாசப்பட்டு ஒன்றை சாதிக்கும் ஒரு செயல். இன்னொருவருக்கோ காலிலே ஒரு புண், அது நன்றாய் வலிக்கிறது. ஆயினும் அவர் அதை தாங்கிக் கொண்டே ஓடுகின்றார். இது வெறும் பிரயாசம் அல்ல, ஒரு வலியை தாங்கிக் கொண்டு ஓடும் வித்தியாசமான ஒரு செயல். தேவனுக்கு கீழ்ப்படிய சில நேரங்களில் சற்று சிரமம் எடுக்கும் மனநிலைமை போதுமானது. ஆனால் சில நேரங்களில் ஒரு வேதனையை தாங்கிக் கொண்டே தொடர்ந்து செல்ல வேண்டியது அவசியமாயுள்ளது. நோவா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படினான். ஒரு வேலையை செய்ய வேண்டிய கடினமான வேலையை பெரும் முயற்சிகளோடு செய்து முடித்தான். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முன்வந்த போதெல்லாம் ஒரு பெரிய வலியை தாங்கிக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. கானானுக்கு போ என்று கட்டளைக்கு அவன் கீழ்ப்படினான். ஆனால் சொந்த ஊரையும் உறவையும் விட்டு செல்வது வலி மிகுந்த ஒரு விஷயம்தான். ஆகாரையும் இஸ்ரவேலையும் பிரித்து விட்டுவிடும்படி தேவன் கூறினார். ஆனால் ஒரு பெரிய வலியோடு தான் அதற்கு கீழ்ப்படிய முடியும். மகனை பலியிடு என்று தேவ கட்டளைக்கு அவன் முடியாது என்று கூறவில்லை. ஆனால் ஒரு பெரிய வலியை உணராமல் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. ஆம், சில கீழ்ப்படிவுகள் முடிகின்ற விஷயங்களோ, சில கீழ்ப்படிவுகளுக்கு அதிகமான ஆர்வமும் சிரமமும் தேவை. ஆனால் சில கீழ்ப்படிவுகளுக்கு வலிகளை தாங்கும் அனுபவம் அவசியம். மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை வலிக்க செய்து கொண்டிருந்த ஒரு முள்ளை குறித்து கொரிந்திய திருச்சபைக்கு சாட்சியாக அவர் எழுதினார். அந்த முள்ளை நீக்கும்படியாக ஜெபித்துதான். அந்த முள் என்னவென்பது சொல்லப்படவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் மிகுந்த வலியை தருகின்ற ஒரு முள். ஆனால் தேவன் கொடுத்த ஊழிய பொறுப்புகளை அந்த முள்ளை சகித்து கொண்டு நிறைவேற்றுவதே தேவ சித்தம். பவுல் அதனை ஏற்றுக்கொண்டான். வலி நீக்கப்படவில்லை. ஆனால் வலியை தாங்கும் கிருபை அவனுக்கு அருளப்பட்டது. என் கிருபை அவனுக்கு போதும் என்று கர்த்தர் அவனுக்கு நம்பிக்கை அருளினார். தேவ சித்தத்தின்படி வாழ்கின்ற சூழ்நிலைகளில் வலிகளும் உண்டு. ஆனால் வலியை தாங்கும் கிருபைகளும் உண்டு. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த நாட்களில் நாமும் ஒரு குடும்பத்தை நடத்தினா கூட சில வழிகளோடு தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வேலை செய்தா கூட அங்கேயும் ஒரு வலியை தாங்கி கொண்டு தான் போகிறோம். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு வியாபாரத்தை பண்ணினாலும் சரி, இல்லை சில நேரங்களில் வெளியூர் பிரயாணப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் கூட சரி, அந்த நேரத்தில் கூட நமக்கு சில வலிகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த வலியை தாங்கி கொண்டு தான் நாம் கடந்து போக வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. சில நேரங்களில் சிலதை நான் இழந்துடுறோம். அது ஒரு பெரிய வேதனை. இழந்த பின் அந்த வேதனை பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கும். அந்த வேதனை தாங்க முடியாது. ஆனாலும் கடந்து போய் தான் ஆக வேண்டும். இதுதான் இந்த உலகத்தினுடைய பயணம், இது பிரயாணம். ஆனால் கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கீழ்ப்படியும் போது உள்ளதான் வேதனை இருக்குது, ஆனால் தாங்கிக் கொள்ள வேண்டும். லோத்துவை பிரித்து விடுகிறது ஒரு வேதனை தான். ஆகாரை பிரித்து விடுவது ஒரு வேதனை தான். ஈசாக்கை பலியிடுவது ஒரு வேதனை தான். ஆனாலும் கீழ்ப்படிதல் உள்ள வரும்போது, நாம் அதை நிறைவேற்றும் போது அது வலி தெரியாத அளவுக்கு அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கடந்து போகும்படியான கிருபையை கர்த்தர் தருகிறார். அதனால பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முள் இருக்குது. அது ஒரு வேதனையா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதனால அதை தாங்கி நாம் கடந்து கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாங்கி கடந்து செல்வோம். அது ஒரு பெரிய காரியம் இல்லை. கிருபை அவசியம். கிருபை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தவறான விஷயங்கள் தருகின்ற சந்தோஷம் அற்ப நேரம்தான். சரியான விஷயங்கள் தருகின்ற துக்கங்களும் அப்படியே தான். அதனால கவனமாக செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.